ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். எங்களோடு பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் காலை வழிபாட்டிலே உங்கள் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் கொடுத்திருக்கிற மகத்தான கிருபை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் அனைவருக்கும் சிறப்பான தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி கரம்பிடித்து தாங்கி ஏந்தி சுமந்து அரவணைத்து வழி நடத்துவாராக. பெரியாரும் மூதறிஞர் ராஜாஜியும் மிகவும் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்த நிருபர்கள் ஒரு நாள் பெரியாரை பார்த்து கேட்டார்களாம், நீங்கள் எதிர் என்றால் ராஜாஜி புதிர், உங்களுக்கும் உங்கள் அரசியலுக்கும் உங்கள் சமூக பார்வைக்கும் சமய பார்வைக்கும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப எதிரியாகவே நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள் கருத்தியல் ரீதியாக, பின்ன எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார்களாம். அதற்கு பெரியார் ரொம்ப அழகான ஒரு பதிலை சொன்னாராம், எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கிறது, அதுதான் எங்களை இணைக்கிறது. அது எதுவென்று சொன்னால், நாங்கள் இருவரும் எப்பொழுதும் பொய் சொல்லிக் கொண்டதே இல்லை. ஒரு நல்ல உறவுக்குள்ளே பொய்மை இருக்காது. ஒரு நாளும் அந்த உறவு பொய்யாய் பழகாது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அநேக உறவுகள் இன்றைக்கு பொய்யாய் தான் இருக்கிறது. அடிக்கடி நான் சொல்லுவேன், மிகப்பெரிய பிரசங்கியார் நம் அனைவருக்கும் தெரிந்தவர் சுகுமார் ஜெரோம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தோத்திரத்தை கூட ஆத்திரத்தோடு சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கான தலைப்பு யூனிட்டி ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ், நீதி மற்றும் அமைதிக்கான ஒற்றுமை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒற்றுமை அல்லது சமாதானம் எதை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும்? நீதியை நோக்கி, உண்மையை நோக்கி, பொய்மையை தவிர்த்து. இன்றைக்கு அந்த சமாதானம், ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம், அதுக்குள்ள ஒரு நீதி இருக்கிறதா என்கின்ற கேள்வியோடு இன்றைய அருளுரைக்குள்ளே நாம் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடவுள் நீதிக்கான சமாதானத்தை கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார், பொய்மையின் சமாதானத்தை அல்ல, பொய்யாய் பழகுகிற சமாதானத்தை அல்ல, உண்மையான நீதியான சமாதானத்தை வழங்குகிற கடவுளாக இருக்கிறார். படிக்க கேட்ட எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் வசனத்தை நான் சொல்ல மாட்டேன். இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் 2 பேர் 3 பேர் 4 பேர் ஒரே டைமில் படிக்கிறீங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல.
பைபிள் வாசிக்கிறீங்க யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? வாசிக்கிறீங்கன்னு ஒருத்தர் இங்கே இருக்கிறாங்க. வேறு யாராவது பைபிள் இருக்கீங்களா? முன்னாடி வந்து உட்காந்துரு. வாங்க வாங்க, 2 பேர் சொல்லியிருக்கீங்க, வாங்க. அவங்க ஒருத்தங்க முன்னாடி தான் இருக்காங்க. வேற யார்? நான் சொல்லமோ டக்குன்னு வாசிக்கணும், அங்கேயே உட்காந்துக்கிறீங்களா? மற்றவங்க நிறைய பேர் என்கிட்ட, ஐயா எங்களுக்கே அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுங்கய்யா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழகாக வாசிங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எப்பவுமே நான் சொன்னால் கேட்பீங்கன்னு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் மிக அழகாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 to 14 எதை சொல்லுகிறது? உயிரற்ற இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் உயிரடைய செய்கிறார். அதனோட அது அல்ல செய்தி. இன்றைக்கு முதலாவதாக இந்த கடவுள் நீதி மற்றும் சமாதானத்துக்கான ஒற்றுமையை விரும்புகிற கடவுளாக இருக்கிறார். முதலாவதாக உறவை இணைப்பவர். இன்றைக்கு இந்த கடவுள் யாருடைய உறவை எல்லாம் இணைக்க விரும்புகிறார்? இன்றைக்கு சமூகம் பிரிந்து கிடக்கிறது, நாடுகள் பிரிந்து கிடக்கிறது, திருச்சபைகள் பிரிந்து கிடக்கிறது, திருச்சபைகளுக்குள் இருக்கிற மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இந்த கடவுள் உறவை இணைக்கிறார். முதலாவதாக 37ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நீங்கள் பார்ப்பீர்களானால் கடவுளின் பார்வை வித்தியாசமானதாயிருக்கிறது. படிங்களே. நீ ஒரு கோலை எடுத்து பின்பு வேறொரு கோலை எடுத்து அதில் எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அதில் யோசேப்பின் கோல் என்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடு ஒன்று இசை. அப்படியானால் நாடு பிரிந்து கிடக்கிறது. தாவீதினுடைய சவுலுடைய அரசாட்சி நீங்கள் பார்ப்பீர்களானால் சவுலுடைய அரசாட்சி 1020 1000 வரைக்கும் சவுலுடைய அரசாட்சி. சவுலுடைய அரசாட்சிக்கு பிறகு தாவீதினுடைய அரசாட்சி 1000 962. தாவீதுக்கு பிறகான அரசாட்சி சாலமனுடைய அரசாட்சியை தான் சொல்லுகிறார்கள். 962 922 இதுவரைக்கும் தான் ஒரே கிங்ஷிப்ல இருந்தது. அதற்கு பிறகு இஸ்ரேல் 2ஆக பிரிகிறது. 922 இஸ்ரேல் 2ஆக பிரிந்து இந்த இஸ்ரேல் வடநாடு தென்னாடு என்று பிரிகிறது. வடநாடு இஸ்ரேலாகவும் இஸ்ரேலுக்கு அரசனாக யெரொபெயாமாகவும் தென்னாட்டிற்கான அரசன் ரெகொபெயாமாகவும் பிரிகிறது. நாடு 2ஆக பிரிந்திருக்கிறது. இவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். கடவுள் சொல்றாரு, இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடவுள் விரும்புகிற சில பேர் சொல்லுவாங்க, இதுக்காகவா இந்த திருச்சபையை உருவாக்கினோம்? திருச்சபை இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. இதற்காகவா திருமணம் செஞ்சு வச்சோம்? பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்கள். இதற்காகவா உறவுகள் எல்லாம் எங்கிருந்தோ ஒன்று கூடி வந்தோம், இன்றைக்கு பிரிந்திருக்கிறோம். தாய் பிள்ளைகளிடத்திலே பேசுகிறதில்லை, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே பேசுகிறதில்லை. இன்றைக்கு உறவுகள் பிரிந்திருக்கிறது. இந்த கடவுள் நினைக்கிறார், இந்த உறவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் யூதாவும் இஸ்ரேலும் பிரிந்திருக்கிறது. ஒன்னா சேருங்க. ஒன்னா சேரும் போது சொல்றாரு, யோசேப்பின் கோலை எடுத்து எப்பிராயிம் என்று எழுது. ஏன்? கோத்திரங்களை நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு கோத்திரம் இருக்குதா? யோசேப்புக்கு கோத்திரம் இல்லை. கடவுள் ரொம்ப கீழா கவனிக்கிறார். எப்படிப்பட்ட உறவுகளை இணைக்கிறார்னா, எந்த உறவுகள் எல்லாம் மனிதனால இணைக்க முடியாதோ அதை கடவுள் இணைக்க விரும்புகிறார். ஏன்னா யோசேப்பு யாரை திருமணம் செய்து கொண்டார்?
பார்வோனுடைய மகள் யார்? எகிப்திய பெண்மணி. எகிப்திய பெண்மணிக்கும் இஸ்ரேலர்களுக்கும் அந்த இஸ்ரேலர்களுக்கும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இஸ்ரேலர்கள். இந்த கடவுள் ஒரு தீர்மானம் என்றார். கடவுளே இதை இணைக்க விரும்புகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, சில உறவுகளை இணைக்கவே முடியாது என்று நினைக்கின்ற உறவுகளை, இது சமாதானமே ஆக முடியாது என்று நினைக்கின்றவைகளை கடவுள் சமாதானப்படுத்த விரும்புகிறார். எடுக்கிறாரு, யார்கிட்ட சொல்றாரு? எசேக்கியேல் இடத்துல சொல்லுகிறார். கோலை எடுத்து, யாருடைய கோலை? யோசேப்பினுடைய கோலை எடுத்து எப்பிராயிம்னு எழுது, யூதாவையும் இஸ்ரேலும் ஒன்னு சேர்க்கிற வேலை உன்னுடைய வேலை. முடியாது நினைக்கின்ற சூழல், இது நடக்கவே நடக்காது நினைக்கின்ற சூழல், இது இணையுமாண்டு தெரியாத சூழல். இன்றைக்கு மிகப்பெரிய போர் சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும். நம்ம சொல்லுவோம் கடவுளின் போர் என்று சொல்லி, குழந்தைகள் கொத்து கொத்தாய் செத்து கொண்டிருக்கிறார்கள், மனித உயிர்கள். கடவுளே சமாதானத்தை கொடும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற இடத்தில் இருக்கிறோம். நாடுகளிலே மட்டுமல்ல, குடும்ப உறவுகளிலே இன்றைக்கு பல்வேறு விதமான விரிசல்கள், சொல்ல முடியாது பிளவுகள். திருச்சபைகளிலே இன்றைக்கு விரிசல்கள், பிளவுகள். கடவுள் சொல்லுகிறார், எந்த உறவை இணைக்க முடியாதோ அதை இணைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்பதற்காய் கடந்து வந்திருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் இனி இதற்கு சமாதானமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களானால், என் ஆண்டவர் இன்றைக்கு அதை இணைக்க விரும்புகிற கடவுளாக இருக்கிறார். இது முடியாது நினைக்கின்ற சூழல். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஒருவேளை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் உறவுகள் முடிந்து போய்விட்டது நினைக்கின்ற சூழலிலே, கடவுள் மனித உறவுகளை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நீங்கள் திருமறை வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது 37ஆம் அதிகாரத்தினுடைய 23, 24 வசனம். தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். கடவுள் மனித உறவுகளை இணைக்கின்ற கடவுள். தனக்கும் மனிதனுக்குமான உறவிலே விரிசல் ஏற்படுகிற பொழுது அந்த விரிசலையும் சரி செய்ய விரும்புகிறார். அவர் சொல்றாரு, இனிமேல் அவர்கள் கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்ய மாட்டார்கள். யாரு? நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால், நீதிக்கான சமாதானத்தை விரும்புகிற பிள்ளைகள் என்று சொன்னால், பொய்யான சமாதானத்தை விரும்புகிற பிள்ளைகள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிரான தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். கடவுள் சொல்றார், சரி பண்ணிட்டேன். சரி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய உறவுகள் எல்லாம் சரி பண்ணீங்க. அதான் வசனம் சொல்லுகிறது. எங்கே ஒரு மனம் உண்டோ? போன வாரம் கூட ஒரு வழிபாட்டை நடத்தோம், நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. கொன்னு போட்டோம் வேத்துமையே கோலமுடன் வந்துவிடு. கொன்னு போட்டோம், எங்கள் வேற்றுமைகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அப்படி கொன்னுட்டா கடவுள் நம்மோடு கூட இணைகிறவராக இருக்கு. அதுதான் முதல்ல மனித உறவுகள் சிதைந்திருக்கிற பொழுது அதை சரி செஞ்சுட்டு தான் கடவுள் சொல்றார். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் கடவுள் அப்புறம் மனித உறவுகள்னு. இங்க கடவுள் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மனித உறவுகளோடு சரி பண்ணிக்க, அப்புறம் என்கிட்ட வா. அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் கடவுளுடைய செயல். நான் கடம்பத்தூர் அருகிலே திருப்பாச்சூர் குருசேகரத்தில் இருக்கிற பொழுது மூப்பனார் தெரிவில் எப்படி இருந்தாலும் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டோம், இன்னொரு ஐயாவை தேர்ந்தெடுக்கல. நான் அந்த பக்கம் அப்படி வந்தாலே இப்படி திரும்பின்னு போயிடுவார். நான் உடனே கிட்ட போய் அவரை தொட்டு தோத்துறேன் ஐயான்னுவேன். கம்முன்னு போயிடுவார். விடவே ஒரு நாள் நான் விடவே இல்லை. போகும்பொழுதுதான் என்னை பார்த்துட்டு தப்புன்னு திரும்பி போயினே இருப்பார். நேரம் வண்டி எடுத்து அப்படி திருப்பி நின்று தோத்துறையா அப்படின்னுவேன். அப்படின்னு போயினே இருந்துடுவார். விடவே மாட்டேன். இப்போ நான் இல்லாமல் அவர் வீட்டு நிகழ்ச்சி எதுவுமே இல்லை.
ட்ரை பண்ணி பாருங்க, முடியாதுதான், கஷ்டம்தான். திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. எல்லாம் திட்டு பசங்க, ஆள் பார்த்து செய்வீங்க பாரியா. கவலைப்படல நான், பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு கிராமத்தில், பழையனூர் என்கிற கிராமத்தில் ஒரு ஐயா சொன்னார், சாயந்தரம் 6:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் என்ன ஒரே ஆளை கண்ட மணிக்கு திட்டுறார். நான் அமைதியாக உட்காந்துட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு ஆசீர்வாதம் கூறிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு, ஐயா அடுத்த வாரம் வரேங்கய்யா. அவர் பாஸ், ஐயா தோத்துறேன் ஐயா, அடுத்த வாரம் வரேங்க. வரகிற வேலை வச்சுக்காதரா, காலை கையை வெட்டிடுவேன்னாரு. சரிங்க ஐயா. போயிட்டேன். செவ்வாய்க்கிழமை ஊரில் டெத் ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து நிற்கிறேன், அவரும் திரும்பி நிற்கிறார். நான் கிட்ட போய் தோத்துறேன் ஐயா அப்படின்னு. ஐயா கல்ற வரைக்கும் போகிறோம், வண்டியில் ஏறிக்கிட்டேன் ஐயா. நிறைய ஏறுங்க, உட்காருங்க ஐயா. நினைச்சு பாருங்களேன், சில நேரங்களில் முடியவே முடியாதுன்னு நினைக்கின்ற சூழல்கள். ட்ரை பண்ணி பார்ப்போமே. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இங்க கடவுள் சொல்லுகிறார், மக்களோடு ஒற்றுமையாகுங்க. ஒற்றுமையான பிறகு என்கிட்ட வாங்க. எப்படியா இந்த கடவுள்? ஆண்டவரே உங்ககிட்ட வரையா, அவங்க கிட்ட எப்படியா போறது? அவங்க மூஞ்ச கூட நான் பார்க்க மாட்டேன், அவங்க பக்கம் கூட நான் திரும்ப மாட்டேன். கடவுள் சொல்றாரு, அவன் பக்கம் திரும்பாம என்கிட்ட வராத. வசனம் சொல்லுகிறது, படிங்களேன். தூய்மையாக்குவேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன். எப்பொழுது? நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன்னா சேருங்க. வசனம் சொல்லுகிறது, 25ஆம் வசனம். ஆண்டவர் இன்னைக்கு தர ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாருங்களேன், சந்ததி சந்ததியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். சந்ததி சந்ததியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உறவை இணைப்பவர். இரண்டாவதாக உறவை தூய்மையாக்குபவர். உறவை என்னங்க தூய்மையாக்குறது? உறவில் என்னங்க தூய்மை இருக்கிறது? உறவில போலித்தனமும் கள்ளத்தனமும் இல்லை. பணத்துக்காக பழகிறது இல்லை. இவங்க கிட்ட ஆள்பலம் இருக்குது, பழகிறது இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிற கடவுள் அல்ல. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை படியுங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, வெரி குட், நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எதை சிந்திக்கணுமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ. பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகிறார், கடவுளோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை எது என்பதை இந்த அதிகாரம் முழுவதும், இந்த பிலிப்பியர் முழுவதும், பிலிப்பி பட்டணத்துக்கு எழுது அதுதான் சொல்றார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்களேன். ஆண்டவரோடு இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைங்கள். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருத்தர் விட்டு விடுங்க. இங்கே பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகிறார், கடவுளோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. மற்றவர் விட்டு விலகி செல்லுங்கள், கடவுளோடு இணைந்திருங்கள். இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் நீங்க எல்லாரும் கடவுளோடு இணைந்திருங்கன்னு சொல்றேன்னா, உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நான் சொல்லல. பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை 11, 12ஆம் வசனத்தை படிங்களேன்.
ம் 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 நீங்க என் மேல ரொம்ப அக்கறை வச்ச போல தெரியுது, ஆனா எனக்கு ஏதோ குறை இருக்குது அப்படின்னு நினைச்சு படிங்க. ம் ம் அவர் சொல்றாரு, நான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு உங்ககிட்ட பழகுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நோ எக்ஸ்பெக்டேஷன். அவர் சொல்றாரு, எல்லா நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எல்லா நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய உறவில என்ன இருக்காது? பொய் இருக்காது. நம்முடைய உறவில மாய்மானம் இருக்காது. சும்மாகிட்டையும் பழக மாட்டோம். உண்மையாவே அந்த ரத்தம் துடிக்கும். இன்னைக்கு கணவன் மனைவியிடத்தில் கூட அப்படிப்பட்ட உறவுகள் குறைந்திருக்கிறது. உறவுகளிடத்தில், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு குறைந்து போயிருக்கிறது. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து பவுலடிகளார் சொல்லுகிறார், தொடர்ச்சியாய் நீங்கள் படிப்பீர்களானால் 12ஆம் வசனம். ரொம்ப அழகா சொல்றார், எனக்கு வளமையிலும் வாழ தெரியும், அப்புறம் வறுமையிலும் வாழ தெரியும். சாப்பிடுவோ சாப்பிடாம இருக்கோ எனக்கு தெரியும். நோ எக்ஸ்பெக்டேஷன். நான் ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கிறேன், அந்த அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். தொடக்க காலங்களிலே சில பேர் சொல்லுகிற வார்த்தை, ஆனால் இன்றைக்கு அது பொய்யாய் போய்கொண்டிருக்கிறது. அவர் ஒருத்தர் தான். சேத்துல இருந்தாலும் சரி, மாளிகையில் இருந்தாலும் சரி, அந்த அன்பு மாறாதது. சில பேர் சொல்லுவாங்க, அப்போல்லாம் அவர் என்னை நல்லா பார்த்துப்பாரு. அவர் சொல்லுவார், அப்போல்லாம் அவங்க நல்லா கவனிச்சுப்பாங்க, என் பிள்ளைங்கள்லாம் என்னை எப்படி பார்ப்பாங்க. இப்போ அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாய் பவுலடிகளார் சொல்லுகிறார். உண்மையா நான் கூட நிறைய நாள் இந்த வசனத்தை வேற மாதிரி புரிஞ்சு நின்றிருக்கிறேன். இந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. 13ஆம் வசனம் வேற யாராவது ஒருத்தர் படிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த சூழல்ல சொல்றாரு? நீங்க எனக்கு உதவி செய்யலன்னாலும் பரவாயில்ல. நோ எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனோட பழகுற ஒரு உறவு. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க. அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வறுமையிலே எனக்கு வாழ தெரியும், பட்டினிலையும் வாழ தெரியும், நல்லா சாப்பிட்ட வாழ தெரியும், எப்படினாலும் நான் இருப்பேன். உங்களோடு நான் பழகிற உறவு மட்டும்தான் தூய்மையானது, பரிசுத்தமானது. ரொம்ப அழகாய் பவுலடிகளார் சொல்லுகிற ஒரு வார்த்தை 14ஆம் வசனம். ம் 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 ரொம்ப அழகா சொல்ற. நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, படிங்களேன். ரொம்ப அழகா சொல்றாரு, உங்கள் டொனேஷன்ஸை நான் விரும்பல, உங்கள் நன்கொடைகளை நான் விரும்பவில்லை, உங்கள் கிஃப்ட்ஸை நான் விரும்பவில்லை, மாறாக உங்கள் நடத்தை நல்லா இருக்கணும். ஏன் இதெல்லாம் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்கள் உறவு, கடவுளுக்கும் உங்களுக்குமான உறவு சரியா இருக்கணும். நீங்கள் மனிதனிடத்தில் சரியான உறவு நிலையோடு இருப்பீர்களானால் கடவுளோடும் சரியான உறவு நிலையில் இருப்பீர்கள். அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் உறவை இணைக்கிறவராக இருக்கிறார், உறவை தூய்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக இந்த கடவுள் உறவை முதன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உறவை, அதனாலதான் கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது எப்படி படைக்கிறாரு? எப்படி படைக்கிறாரு? எப்படி படைக்கிறாரு? ஜோடி ஜோடியாய் படைக்கிறார். இந்த கடவுள் ஆணுமென்னுமாக படைக்கிறார்.
உறவை விரும்புகிற கடவுள், சாயந்தர வேளையில மனிதனோடு பேச வருகிற கடவுள். நம்ம பேசாம இருந்தா அவருக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கும். மனிதர்களோடு நாம் உறவு நிலையில சரியா இல்லைன்னா கடவுளோட உறவு நிலையில சரியா இருக்க மாட்டோம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அப்புறம் இவைகளிலெல்லாம் பல பல பாஷை கத்தறிந்தாலும், அப்புறம் கலகலவென்னும் கைமணியாமை. எனக்கு இதெல்லாம் இருந்தா பரவாயில்ல, இதெல்லாம் இருந்தா கூட அன்பு இருக்குதா, பாசம் இருக்குதா? ஒருத்தர் வந்து சொன்னார் என்கிட்ட, ஐயா திடீர்னு உள்ள வந்தோடனே எங்க பழைய கொட்டா கோயில் தாங்க எனக்கு ஞாபகம் வந்து இதுக்குள்ள வந்தோடனே. அப்பெல்லாம் நாங்க எப்படி தெரியுமா? ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஐயர் வந்து தம்பா பிரிச்சுட்டாரு. யார் வந்து பிரிச்சுட்டது? நல்லா இருந்ததுப்பா. தெரியல, ஐயர் வந்து பிரிச்சிருந்தாருன்னா அது கடவுள் ஐயர் கொடுப்பார். நமக்கு தெரியணும்ல. ஆண்டவர் இங்க வசனம் சொல்லுது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 21, 22 படிங்க. என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக. அதுக்கு தண்டனை இருக்குது. எங்க இருக்குது? எங்க இருக்குது? நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிறது. எத்தனை அதிகாரம்? யாத்திராகமோ 20ஆம் அதிகாரம், உபாகமோ 5ஆம் அதிகாரம். கொலை செய்யாதிருப்பாயாக, தண்டனை உண்டு. அதை விட ஒன்னு சொல்றேன் கேளுங்க, படிங்க. தன் சகோதரனையோ தன் சகோதரியையோ நியாயமில்லாமல் பகைக்கிறவன் எப்படியா? யார் கூடலாம் நான் இன்னும் பேசாம இருக்கேன், செக் பண்ணுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மிக தெளிவாய் சொல்லுகிறது. சர்ச்சு கட்டுறோம் கட்டல, அது அப்புறம். மக்களை கட்டுங்க ஃபர்ஸ்ட், அது தானா எழும்பிடும். உண்மையா சொல்றேன். எப்படிடா பணம் வரும் தெரியாது, நீங்கள் முட்டியை மட்டும் போடுங்களேன், கடவுள் புது புது ஐடியா கொடுப்பாரு உங்களுக்கு. உங்க ஃபேமிலியில கூட நீங்கள் உறவுகளை சரி செய்து கொள்ளுங்கள். இட்ஸ் கால்ட் ஃபெலோஷிப். சர்ச்சில் ஃபெலோஷிப்க்கு நான் போக மாட்டேன். Where are we? Are we in the church or in the business area? It's not business. உட்கார்ந்து இருக்கிற இடம் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகிற அற்புதமான ஒரு இடம். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, படிங்களேன். பலிபீடத்திற்கு உன்னுடைய காணிக்கை செலுத்த வருகிறதற்கு முன்னாடி அது அப்படியே ஓர வச்சுட்டு, சகோதரன் சகோதரிக்கு குறை உண்டென்று உனக்கு தெரியுமானால் முதல்ல என்ன பண்ணு? அம்மா காணிக்க பாதி காணிக்க வராதுன்னு நினைக்கிறேன்.
பரவாயில்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பேர் சந்தா கார்டு ஆள் வச்சு போடுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த காசு உங்கள் காசு சர்ச்சுக்கு வேணாம், உங்கள் உறவு தான் சர்ச்சுக்கு வேணும். சில பேர் என் மேலே கோச்சிப்பாங்க, எவ்வளோ ஆயிரம் வந்து சந்தா கார்டு வாங்கிக்கலாங்க, இவர் வாங்க மாட்டுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்கு உறவு தான் முக்கியம். அப்புறம் தான் பணம் எப்படின்னா கடவுள் கொடுப்பாரு. நம்ம ரோடு பக்கமாக சர்ச்சில் உண்டியல் இருக்குதுல்ல, அது திறந்து பார்த்தா 60,000 இருக்குது, 40,000 இருக்குது, 30,000 இருக்குது. சர்ச் மெம்பராக அவங்க கடவுள் ஏதோ வழியில் கொடுக்குறாருல. சந்தா கார்டு எதுக்குன்னா ஜஸ்ட் மெம்பர், நாட் ஒன்லி ஃபார் தி மெம்பர்ஷிப். ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஒரு பாசம். இந்த திருச்சபையோடு இணைக்க அதனால யாருன்னா அப்படி கார்டு கேட்டால் தராது. அப்படியே 2 கார்டு போயிட்டு இருக்குது, எனக்கு தெரியல. அவங்க இது வரைக்கும் கோயிலுக்கு வரல, 2 வருஷம் 3 வருஷம் கோயிலுக்கே வரல, ஆனால் கார்டு போயிட்டு இருக்குது. எப்படி போச்சு தெரியலையா? போயிட்டு இருக்குது. போகக்கூடாது, இனிமேல் கொடுக்காதீங்க. திருச்சபை உறவை ஏற்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, உனக்கு குறை இருக்குமானால் ஃபர்ஸ்ட் காணிக்கை வந்து போடாத, ஃபர்ஸ்ட் ஒப்புரவாயிடு. ஊழியத்துக்கு ஐயருக்காக நான் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மெசேஜ் கேட்டு அப்படியே உடஞ்சி நிற்கிறேன். தப்பு என் பேரில் இல்லை, இன்னொருத்தர் மேலே தான் தப்பு, 100% தப்பு. நான் போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீ ஏன் கேட்குற? நான் தானே இல்லை, நான் கேட்குறேன் மன்னிப்பு. தப்பு என் பேர் இருக்கட்டும், பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்களேன். கஷ்டம்தான். சில நேரங்களில் அவர்கள் செய்த துரோகங்களும் வேதனைகளும் அழுகைகளும் நம்ம கண்ணு முன்னாடி நின்றுனே இருக்கும். அதுக்கு முன்னாடி உனக்காய் எனக்காய் சிலுவையில் ரத்தத்தை சிந்தின ஆண்டவரை நினைச்சு பாருங்க. இருதிரத்தாரையும் ஒன்றிணைப்பதற்காய் என் ஆண்டவர் சிலுவை மரத்திலே தொங்கி மரித்திருக்கிறாரே. வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. 20 ரொம்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, சகோதர சகோதரி கிட்ட என்ன ஆயிடுவோம்? ஒப்புரவாயிடுவோம்ல. ஆண்டவர் சொல்றாரு 25ஆம் வசனம், உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லுகிற பொழுது என்ன சொல்றாரு? சில நேரங்களில் சொல்லுவோம், எதிரி பரவாயில்லைங்கய்யா, துரோகி ரொம்ப மோசம், 2 ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, இங்கே உன் எதிரி உன்னை வழக்கு மன்றத்திற்கு அழைத்து செல்லுகிற பொழுது நடுவுலையே அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணிடு? ஒப்புரவாகிடு. ரொம்ப அழகா சொல்றார், முடிவு ரொம்ப அழகா சொல்றார். நிறைய வழக்கறிஞர்கள் இருப்பீங்க, அவர் சொல்றாரு, இல்லைன்னா வழக்குக்கு செலவு பண்ணியே. வசனம் அப்படித்தான் முடியுது. அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் உறவை விரும்புகிறார். இன்றைக்கு கடவுளுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் இங்கே வரப்போகிறோம். எப்படிப்பட்ட மனநிலையோடு வரப்போகிறோம்? திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அது என்ன இல்லை அப்படின்னு எழுதுறாரு அந்த வரிகளில். மந்திர மாயம் இல்லை, மறிச்சவரை நினைச்சு, தந்திர சடங்கும் அல்ல, சாத்திர சடங்கும் அல்ல, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. முதல்ல என்ன பார்த்தோம்? உறவை இணைக்கிறார். 2வது உறவை தூய்மைப்படுத்துகிறார். 3வது உறவை முதன்மைப்படுத்துகிறார். தலைப்பு முக்கியம் இல்லை, மனமாற்றம்தான் முக்கியம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களோடு பேசுகிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென்.